களம் 16 நிகழ்ச்சியின் வேட்பாளர் பெருமக்களை பகுதிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். தொடர்ந்து நடைபாதை வியாபாரிகளுடைய பிரச்சனைகள் என்னென்ன, அவர்கள் அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இடைவேளைக்கு முன்னதாக சென்னையில் இருக்கக்கூடிய அந்த பாண்டி பஜாரில் இருக்கக்கூடிய நடைபாதை வியாபாரிகளை ஒழுங்குமுறைப்படுத்துறன் அப்படிங்கிறதுக்காக கடை தொகுப்புகளாக அறிவிச்சிருந்தாங்க. அந்த கடை தொகுப்புகளும் தற்பொழுது நடைமுறையில் இருக்கிறது. இதனால நடைபாதை வியாபாரிகளுக்கு நன்மையா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? அது இடத்தை தீர்வுபடணும்னு பண்ணது. அது கட்டடம் கட்டி அதில் பண்ணது. ஆனால் நடைமுறையில் அது உபயோகம் இல்லாத ஆயிடுச்சு. 650 கடைகளுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பாண்டி பசார் ரங்கநாத இந்த பக்கம் அது ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டவங்க. அவங்க கார்டு கொடுத்து குழுக்கள் நடத்தி பண்ணதில் அந்த கட்டடத்தில் உள்ள போனவங்க யாருமே ஒரு 100 பேர், அதுவும் கம்மி தான். அவங்க தான் கீழ் மட்டத்தில் இருக்கும்போது. ஆனால் இந்த கடை தொகுப்பா பண்ணதுக்கு மிக முக்கியமான காரணமா என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, டி நகர்ல இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த நடைபாதையில் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் கடை தொகுப்புகளா வச்சுட்டோம்னா வாங்க போறவங்க அங்க போய் வாங்கிக்கலாம். ஸோ போக்குவரத்து நெரிசல் சொன்ன மாதிரியே கொஞ்சம் கம்மி ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கக்கூடிய ஒன்று தான். ஆனாலும் இதனால நடைபாதை வியாபாரிகளுக்கு என்ன விதமான பிரச்சனைகளை நீங்க தினசரி சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க? அங்கே கடை தொகுப்பு இன்னைக்கு அது வியாபாரிகளுக்கு உபயோகம் இல்லாத ஒன்றா மாறிடுச்சு. வியாபாரம் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு அந்த பகுதியே சிதைஞ்சு போச்சு. வியாபாரிகளே லைஃபே போச்சு. இப்போ அதுக்கு நாங்கள் இப்போ என்ன தீர்வு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த நேரத்தில் அது ஒரு தொழில் செய்யக்கூடிய இடமா அது முறைப்படுத்தி கொடுத்துருக்கணும். எப்படின்னா ஓப்பன் மார்க்கெட் மாதிரி பிளைனாக அந்த காலத்து கிராமத்து சந்தைகள். ஆமாம், அந்த சந்தைகள் மாதிரி ஏதாவது அமைச்சு கொடுத்துருக்கணும். இப்போ கூட அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? ஆனால் சென்னையில் அந்த மாதிரி ஒரு இல்லை, இப்போ அவங்க போத்தீஸுக்கு எதிர்த்தாப்புல 127 மாநகராட்சியுடைய அந்த இடம். அது ஒரு பெரிய ஒரு 6 ஏக்கர் கிரவுண்டு மாதிரி. அது ஒரு சந்தையாக்கி கொடுக்கலான்னு ஏற்கனவே சொன்னாங்க. அதில் பப்ளிக் அதிகமாக போகும். இப்போ அங்கேயும் கடை இருக்குது, உஸ்மான் சாலையிலையும் கடை இருக்குது. அதனால் அந்த மாதிரி ஒரு கோரிக்கை அந்த வியாபாரிகள் மத்தியில் இருக்குது. அல்லது இந்த கட்டடத்தை இது வேறு யாருக்காவது வாடகைக்கு விட்டுட்டு இது வேறு மாதிரி அமைச்சு கொடுக்குறதுக்கு அந்த வியாபாரி பிரதிநிதியோட பேசுனா அது அந்த டி நகர் பகுதி மக்களுக்கு உபயோகமாக இருக்கும். உதாரணமாக சைனா பஜார், பர்மா பஜார், பாண்டி பஜார், இது பஜார்கள், ஈவினிங் பஜார்லாம். பஜார்ன்றது பிரிட்டிஷ்காரன் காலத்தில் பிளாட்ஃபார கடையை வச்சு தான் பஜார் ஆனது. பிளாட்ஃபார்ம் கடை அடையாளம் தான் அந்த பஜார் பேர். அப்போ அந்த பிளாட்ஃபார்ம் கடை என்பது பொதுமக்கள் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு இடம். கண்டிப்பாக வழியில் போகும்பொழுது ஏதாவது ஒரு பொருளை பார்த்தாலோ அல்லது அதை வாங்கணும் அப்படின்னு தோணுனாலோ வாங்கக்கூடிய அப்படி தான் அது பாரம்பரியமாக தான் இருந்துட்டு. பாரம்பரியமாக வந்த உடனே அந்த பாரம்பரியத்தை மீட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி கொண்டு போனால் அது பொதுமக்களுக்கு உபயோகம் இல்லாமல் போச்சு, வியாபாரிகளுக்கும் உபயோகம் இல்லை. கண்டிப்பாக இது பொதுமக்களுக்கும் ஒரு உபயோகமற்றது. அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகள் இதனால பல மடங்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க. சரி, ஓகே. இந்த மாதிரி இந்த நடைபாதை வியாபாரிகளில் போக்குவரத்து நெரிசலின் காரணமாக இந்த மாதிரி கடை தொகுப்புகளை வைக்கணும், இல்லாட்டி மாற்று இடத்துல அவங்கள மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிலை வரும்பொழுது என்னென்ன விதமான விஷயங்களை அரசு கவனத்தில் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கோரிக்கையாக வைக்கிறீங்க? இப்போ கோர்ட் ஆர்டரும் வந்திருக்குது. இப்போ அரசாங்கமும் ஒரு கெசட் வெளியிட்டிருக்காங்க, மத்திய அரசே கூட வெளியிட்டிருக்காங்க. நீதிமன்றங்களும் அது சொல்லியிருக்கு. எப்படின்னா வியாபாரிகள் பிரதிநிதி, அரசுடைய பிரதிநிதி எல்லாம் சரி பாதி இருக்கணும். உட்காந்து பேசி மீட்டிங்கில் இடத்த தேர்வு செய்யணும். இடம் தேர்வு செய்யும்போது எந்த இடத்துல இருக்கலாம், எந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு வியாபாரிகளை கலந்து பேசாமல் அரசாங்கமே முடிவெடுக்கக்கூடாது. அப்படி பண்ணும்போது அதே பாண்டி பஜார்லே, அதே ரங்கநாதன் சீட்லே, அதே பகுதிகளிலே பொதுமக்களுக்கும் இடையூறு இல்லாமல், போக்குவரத்துக்கும் இடையூறு இல்லாமல் கடைகளை முறைப்படுத்தி கொடுக்க முடியுமான முடியும். இப்போ பேங்காக்கு இல்லை வெளிநாடுகளில் எப்படி அனுபவங்களை நம்ம பார்க்குறோன்னா, கடைகள் இருக்கும், இரவான கம்ப்ளீட்டாக அதெல்லாம் கழுவிடுவாங்க, சுத்தம் பண்ணிடுவாங்க, சுகாதாரம் பண்ணிவிட்டு காலையில் மீண்டும் கடை இருக்கும். நைட்டில் எதுவும் இருக்காது, ஆக்கிரமிப்போ தூங்குறதோ அதெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி ஒரு ஏற்பாடை என்ன பண்ணலான்னா 2 கலெக்ட் பண்ணி அந்த பணத்தை இவங்களுக்காகவே உபயோகம் பண்ணணும். இந்த பிளாட்ஃபார்மை சீரமைக்கிறது, சுகாதாரம் சீரமைக்கிறது, இதில் ஒரு வாட்ச்மேன் போட்டு பொதுமக்கள் நடக்கிற வழி, போக்குவரத்து வழி, அப்புறம் பாதசாரிகள் நிற்கிற வழி, வியாபாரம் பண்ணுற இடம், இதெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணி அதை ஒழுங்குபடுத்துறதுக்குன்னு சொல்லி வரக்கூடிய அந்த நிதியை சம்பளமாக அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்படி பராமரிப்பதன் மூலமாக போக்குவரத்து இடையூறு இருக்காது, பொதுமக்களுக்கு இருக்கும்,
வியாபாரிகளும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பிளாட்ஃபார்ம்லேயே வியாபாரம் பண்ணக்கூடிய நடைபெறக்கூடிய பகுதியில் வியாபாரம் பண்ண முடியும். போக்குவரத்து நெரிசல் இல்லாத அளவிற்கு நெரிசல் இல்லாத அளவுக்கு பண்ண முடியும். நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சந்தை போன்ற ஒரு சந்தை போன்ற அமைப்புகளை மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது டெல்லியில் இருக்குது. சில இடங்களில் வார இதுகள் பண்ணுறாங்க. டெல்லியில் சில அப்படி இந்த சந்தை போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த இடங்களை என்னென்ன விஷயங்களை மனசில் வச்சுட்டு அவங்க தேர்வு பண்ணணும்? ஏன்னா இப்போ வந்து சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நடைபாதை வியாபார அந்த கடைகளை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சிட்டிக்கு அவுட்டரில் கொண்டு போய் வைக்க முடியாது. ஸோ என்னென்ன விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இடங்களை வந்து அவங்க தேர்வு பண்ண இடம் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு பொறுத்தது. அது சில இடங்களில் வந்து கடையாக கொடுக்கலாம், சில இடங்களில் தட்டாக கொடுக்கலாம், சில இடங்களில் வந்து அப்படி ரிங் மாதிரி கொடுக்கலாம். எந்த இடமும் அது. இப்போ சட்டமன்றம் முன்னாலே இளநீ கடை இருக்குது. தமிழ்நாடு சட்டமன்ற அலுவலகம் முன்னாலே இளநீ கடை இருக்குது. சுப்ரீம் கோர்ட் வாசம் முன்னாலே தர்பூஸ் இருக்குது டெல்லியில். அதாவது வந்து பிளாட்ஃபார்ம் கடை இல்லாத இடமே இல்லை உலகத்தில். அப்போ அது வந்து எந்த அளவு உபயோகமாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ அது வந்து நம்ம உபயோகப்படுத்துகிற மாதிரி அதை ரெகுலரைஸ் பண்ணுறதுலாம் இங்கே பிரச்சனை இருக்குது. அரசாங்கம் அதை இது வரைக்கும் வந்து அரசாங்கம் கவனிக்கவே இல்லை. இது பெரிய ஒரு மூமெண்ட்டு நடத்தி பெரிய போராட்டமாகி சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட்லாம் பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய சிந்தனையாளர்கள், இடதுசாரி சிந்தனையாளர்கள், வழக்கறிஞர்கள்லாம் போராடி இயக்கங்கள்லாம் நடத்தி தான் இந்த மாதிரியான ஒரு நிலைமையே வந்திருக்கு. இப்போ வரக்கூடிய சென்னை போன்ற பெருநகரங்கள் இருக்கக்கூடிய இந்த நடைபாதை வியாபாரிகளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப விரிவாகவே உங்களுடைய கோரிக்கைகளை வச்சுட்டீங்க. சென்னை அல்லாத மற்ற இடங்களில் சுற்றுலா தலங்களாகட்டும் இல்லாட்டி மக்கள் கூடக்கூடிய பெருநகரங்களாகட்டும் அங்கேயும் வந்து நடைபாதை வியாபாரிகள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னென்ன? இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அதே போல் நம்ம மகாபலிபுரம், இல்லை பழைய சுற்றுலாத்தலங்கள் இருக்குது. சுற்றுலாத்தலங்கள் இருக்கக்கூடிய கடைகள் வந்து அது பார்த்திங்கன்னா ஒரு பாரம்பரியமாக இருக்குது. பாரம்பரியமாக இருக்குது. சில இடங்களில் ஏலம் விடுறாங்க. திருவிழாக்களில் ஏலம் விட்டு டெண்டர் விட்டு கடைகளுக்குன்னு இடங்களை ஒதுக்குறாங்க. இப்போ மகாபலிபுரம், திருப்போரூர் இந்த மாதிரி கோயில்களில் திருவிழாக்கள் காலத்தில் பார்க்குறோம். நான் நம்ம இதில் என்ன சொல்ல வர்றோன்னா, இல்லை சாந்தோமில் அர்மீனியன் சர்ச்சு, இங்கே நம்ம பாரிஸில் பார்க்கலாம் அர்மீனியன் சர்ச், அந்த பகுதியில் நிரந்தரமாக கடை இருக்குது. ஏன்னா சர்ச்சுக்கு வரக்கூடிய மக்களுக்கு தேவை. அப்படி அந்த மாதிரி வந்து சுற்றுலாத்தலங்களில் கடை எந்த நேரமும் இருக்கணும். எவ்வளோ நேரம் பொதுமக்கள் வருவாங்களோ அவ்வளோ நேரத்துக்கு அந்த கடைகள் பாதுகாக்கப்படணும், அது பராமரிக்கப்படணும். கடைகளுக்கு தேவையான பாதுகாப்பு இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் 24 மணி நேரமும் அந்த சுற்றுலா பயணிகள் வரும்பொழுது அந்த கடைகள் திறந்திருக்கிறதுக்கான அனுமதி வேணும் அப்படிங்கிற அனுமதி அந்த இடங்களில் ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி வேணும். ஏன்னா பிளாட்ஃபார்ம் வெண்டார்ஸ் அந்த வியாபாரம் என்பது ஒரு பாரம்பரியமாக கோயிலை சுற்றி எப்போவும் கண்டிப்பாக சென்னை மற்றும் அது இல்லாமையும் மற்ற இடங்கள் இருக்கக்கூடிய பெருநகரங்கள் சுற்றுலா தலங்களில் இந்த நடைபாதை வியாபாரிகளுக்கு என்னென்ன கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்தை நடைபாதை வியாபாரிகளோட பிரதிநிதியாக வந்து நீங்கள் இங்கே பதிவு பண்ணியிருக்கீங்க. இந்த கோரிக்கைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு பொதுவான ஒரு தொகுப்பாக இப்போ நம்ம பார்த்துடலாம். அதாவது நடைபாதை வியாபாரிகளுடைய மிக முக்கியமான கோரிக்கையை என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னா, நடைபாதை வியாபாரிகளுக்கு நல வாரியம் அமைத்து தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறமா நடைபாதை வியாபாரிகளிடம் வரி வசூல் பண்ணி அவங்க கிட்ட அவங்களுடைய மேம்பாட்டிற்கு வழி வகுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறமா உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி வல்லுநர்கள் மற்றும் வியாபாரிகள் கொண்ட குழுவை அமைச்சு புதிய இடங்களை வந்து ஒதுக்கி தரணும், அதுவும் பொதுமக்கள் அதிகமாக பயனடையக்கூடிய வகையில் அந்த இடங்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் நீங்க வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறமா தகுந்த இடங்கள்ல மாற்று இடங்கள் உருவாக்கி தந்த பிறகே அந்த நடைபாதை கடைகளை அகற்ற வேண்டும், வியாபாரம் சரியாக செய்யக்கூடிய வியாபாரம் சரியாக அமையக்கூடிய இடத்துல அந்த தகுந்த இடங்கள் அமையணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறமா பழமை வாய்ந்த நடைபாதை கடை தெருக்களை பராமரிக்க அரசு முன்வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கீங்க. அதாவது போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாத இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பழமை வாய்ந்த நடைபாதைகள், நம்ம பர்மா பஜார், பாண்டி பஜார் அந்த மாதிரியான இடங்கள் இருக்கக்கூடிய அந்த நடைபாதை கடை தெருக்களை பராமரிக்கிறதுக்கு அரசு முன்வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே இனி வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக போட்டியிடக்கூடிய அனைத்து கட்சிகளும் தங்களுடைய கருத்தில் எடுத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இன்னைக்கு நம்மளுடைய வேட்பாளர் பெருமக்களை நிகழ்ச்சியில் எங்களுடைய அரங்கத்திற்கே வந்து உங்களுடைய கருத்துக்களை இந்த நடைபாதை வியாபாரிகளுடைய பிரதிநிதியா நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி திரு அபுதாஹிர். வணக்கம் நேர்களே, மீண்டும் இன்னொரு களம் 16 நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மனோஜ். Thank you.